ஹலோ கல்பனாக்கா, உங்களோட பாடலை கேட்டு கேட்டு அக்கா கத்தார்ல எல்லோருக்கும் தலைவலியாக்கா. அதில் நாங்க இப்போது இதைத்தான் பாதிக்கிறோம். என்னன்னு பாருங்க கல்பனாக்கா, உங்களோட பாடலை எப்ப கேட்க வெளிக்கிட்டோமோ அதுல இருந்து இது டெய்லி பாதிக்கிறோம் கல்பனாக்கா. ஏன்னு கேட்டால் உங்களோட பாடல் நல்லா தான் இருக்கு, ஆனா பாடுற ஒழுங்கா பாடுங்க கல்பனாக்கா. உங்களால எவ்வளவு தமிழன் கல்பனாக்கா செத்து போன அந்த பாட்டை கேட்டு கேட்டு கல்பனாக்கா. ஆனா கல்பனாக்கா ஒன்று சொல்றேன், எந்த கையில நீங்க அம்பட்டிகளா இருந்தா கல்பனாக்கா அவளாந்தான் உங்களோட பேய கிழிச்சு போடுவேன் கல்பனாக்கா. சொல்லியாச்சு. இப்ப கிட்டையில கல்பனாக்கா கத்தால இருந்து நான் வக்கேஷன் பாறேன், ஆஸ்திரேலியா பெற போறேன். ஆனா நீங்க ஆஸ்திரேலியால இருந்து ஓடி தப்பிடுங்க கல்பனாக்கா. இருந்துறாங்க அங்க உங்களோட ரசிகர்களும் நீங்களும் என்ற கையில அம்பிட்டுங்களா இருந்தா கல்பனாக்கா செத்ததுக்கு ஜாமன். அடுத்த ஒன்று கண்டிஷன் கல்பனாக்கா, உங்களோட சேர்ந்து வீடியோ பிடிச்சி திரிகிறாங்களோ அவங்கள என்ற கையில அம்புட்டாங்களா இருந்தா கல்பனாக்கா அவங்களோட சேர்ந்து உங்களையும் கொலை செய்வேன். சரியா கல்பனாக்கா? தயவு செய்து இந்த பாடல பாடாங்க தலைவலி. இந்த தலைவலியா நான் கல்பனா இதை போட்டு போட்டு மனுஷன் ஷாவுறான் இங்க கத்தார்ல. நான் மட்டும் இல்ல கல்பனாக்கா, எத்தனை மக்கள் கல்பனாக்கா செத்து போனாங்க. உங்களோட தலைவலி ஒற்றே தாங்கல. இந்த பாட்டை பாடாங்க சொல்லிட்டேன், பாடாங்க. வியாழக்கிழமை நான் போத்துல அடிக்க போறேன் பாருங்க கல்பனாக்கா. ஏன்னு கேட்டால் உங்களோட பாட்டை கேட்டு ஒரே தலைவலி எனக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கத்தார்ல வந்து எத்தனை மக்கள் பைத்தியமாகி திரிகிறாங்க. நேற்று 2 பேர் பைத்தியமாகிட்டாங்க. இப்ப நான் ஏன்னு கேட்டா உங்களோட பாடல் என்ன பாடல் தெரியுமா? என்ன பாடல் கல்பனாக்கா இது? ஒழுங்கா பாடுங்க. இதெல்லாம் தமிழன் அழிகிறான். பாட்டன்னு சொன்ன ஒழுங்கா பாடுங்க கல்பனாக்கா. சொல்லிட்டேன் கல்பனாக்கா, தமிழனை மரியாதை எடுத்தாங்க கல்பனாக்கா. ஒழுங்கா பாடுங்க. சரியா கல்பனாக்கா?